நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் மெட்டீரியல் பிளெஸிங், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இப்பொழுது இருக்கிறத பார்க்கையில உன்னை 1000 மடங்கு ரெபெக்கால் ஆசீர்வதி, சகோதரியே கோடா கோடியாய், எல்லாம் மெட்டீரியல் பிளெஸிங். ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அதான் எபேசியர் 1:3, ஆவிக்குள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். மெட்டீரியல் பிளெஸிங் டெம்பரவரி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் பெர்மனன்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா நம்மக்கிட்ட இப்போ நம்ம தெரியுது எல்லாமே நமக்கு ஒன்று வரும் ஒன்று போவோம். அதனோட தேவை நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாருதி 800 இல்லை அல்டோவோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் ஓட்டுவீங்க, ஆஹா ஓஹோன்னுவீங்க. அதுக்கு பிறகு ஸ்கோடா காரை பார்ப்பீங்க, ஐயோ பள்ளத்தில் போட்டால் டொக்கு டொக்கு டொக்குன்னு ஐயா. அது கொஞ்சம் அந்த கார் கிடச்சா, அந்த கார் கிடச்சோன்னே பிஎம்டபிள்யூவில் போகிறோன்னு பார்ப்பீங்க. இப்படி மெட்டீரியல் பிளெஸிங்கில் ஒரு திருப்தி இல்லை, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் எப்பவுமே திருப்தி. ஹல்லேலூயா. ஏன் அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் அப்படி திருப்தினா அது அளவில்லாதது.